கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸு இது அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். உள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷூ இருக்க போகுது. என்ன ஷூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீபாக் ஷூ தான் இருக்க போகுது. என்னடா ஷூலாம் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து வாங்கும்போது ஷூ வந்து இதில் இல்லை, ஸ்னாப்டீலில் வாங்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, ஷூவை நான் வந்து ஓப்பன் பண்ணும்போதே டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது மாதிரி நிறைய வாட்டி எனக்கு ஷூக்கே நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து மிஸ் ஆகிடும். பட் சரி, ஓகே, இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து அமேசானில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்படின்றது அமேசான் இது வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. பட் இனிமேல் வந்து எங்கே ஷூ வாங்கினாலும் சரி, அதுமாதிரி அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஷூஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போலாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லை. இந்த ரீபாக் ஷூ மட்டுமே நான் இப்போ இந்த ஓப்பன் பண்ணுற இந்த ஷூவே இது வந்து 2வது வாட்டி நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட் டைம் எடுத்து போட்டு பார்த்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பல ஷூஸ் ட்ரை பண்ணி, அதுக்கு முன்னாடி நிறைய ஷூஸ் ட்ரை பண்ணி, இது வரைக்குமே கிட்டத்தட்ட நான் வந்து எத்தனை ஷூஸ் ட்ரை பண்ணி பார்த்துருமே கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 ஷூஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். எதுவுமே செட் ஆகலை. நான் ரீபாக் ஷூ வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பழைய ரீபாக் ஷூ பர்ஃபெக்டாக இருக்கும், மேட்சிங் அப்படி இருக்கும். நான் கிட்டத்தட்ட வந்து 2020 எடுத்தேன் ஒரு ஷூ, இன்னொன்று வந்து 2018 எடுத்தேன். ரெண்டுமே இன்னுமே இருக்குது என்கிட்ட. ஒன்று என் தம்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணி அதை என் தம்பிக்கிட்ட கொடுத்து அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு கண்டிஷன். ஆனால் எடுத்திருக்கேன். பட் இப்போ வர ஷூஸ் எல்லாமே ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எஸ், இதாங்க ஷூஸ். ஓகே, ஸோ ஓகே கேஸ், பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. இங்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்குது. ஸோ அது தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இங்கே லைட்டாக அழுக்கு தெரியுது. வேறு எங்கேயாவது டென்ஸ்? ஸோ ஓகேவாக தான் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இந்த ஷூ ஓகே தான். இப்போ நான் போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்தா தான் தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு ஷூ. என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களே டேமேஜ் பண்ணி தான் கைஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பேரை போட்டுடுறானுங்க. அமேசான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இங்கே பாருங்க, யாரும் ஆல்ரெடி போட்டு பார்த்து இந்த இது அழுக்காக இருக்குது, தெரியுதா? இது வந்து இப்போ இது வந்து நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், பாருங்கள் நீங்கள் டேமேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஸோ எங்கே பாருங்கள், இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் டஸ்ட்டு தான் வந்துடும். பட் ஆனால் வந்து இல்லை, இது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதனால் எனக்குமே வந்து இதுமாதிரி ஷூஸ் கூட அன்பாக்ஸ் பண்ணும்போது, நம்ம ஷூஸ் கூட வாங்கும் போது அன்பாக்ஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லும் இது மாதிரி ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொடுங்க, ரிட்டர்ன் கொடுங்க. அதாவது ஓகே இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஓகே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் கொடுங்க போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ணி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஷூ போட்டு பார்க்க போகிறேன். போட்டு பார்த்துட்டு தான் ஓகேவா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷவர் கேப் இருக்குல்ல, அதை நான் வச்சுருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட ஷூ கவர் இருந்ததுன்னா அதை போட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த போட்டு ட்ரை பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்து வெறும் காலில் நடக்காதீங்க, வெளியெலாம் போட்டுட்டு போகாதீங்க. ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா வெளியெலாம் போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா திருப்பி அவங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. ரிட்டர்ன் வாங்கும்போது அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் அது இருக்குதுன்னா அமேசானுக்கு வந்து ப்ராப்ளமாக போகும். இல்லை அந்த எந்த ஒரு அவங்களுக்கு அந்த அந்த ஷிப்பிங் பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கில் போய் முடியும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். ஸோ எனக்குமே ஷூ வாங்கினாலும் சரி, இல்லை வந்து அந்த மாதிரி செருப்பு வாங்குறதுனா சரி, ஃபுட்வேர் எது வாங்கினாலுமே கூட ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி சும்மா ஷார்ட்டாக இப்போ நான் போட்ட மாதிரி அன்பாக்சிங் நான் சொல்ல வேண்டாம். பட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக தான். எஸ்பெஷலி இப்போ வர ஷூஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க பாருங்களேன், சோல் வந்து எல்லாமே ஒயிட் கலரில் கொடுக்குறானுங்க. என்னத்துக்கு தான் இவனுங்களை பார்த்தான சிறு இந்த செல்லர்ஸ், இந்த மேனுஃபேக்சரர்ஸை. பட் ஏன் தான் அப்படி ஒரு ஷூவை கீழே சோலில் ஒயிட்டில் கொடுப்பாங்களா கைஸ்? அறிவு வேணாம் கொஞ்சம் மாதிரி. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட்டிங்காக தான். அதாவது இப்போ ஷூவை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சோலில் போட்டு கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் அழுக்காயிடும். டக்குன்னு பார்த்தா இன்னொன்று வாங்குவாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஷூ வாங்குவாங்க அப்படின்னு ஒரு
ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கானே இவனுங்க. எல்லா ஷூவுமே இப்படி தான் கைஸ் இருக்குது. அது வந்து ரீபாக்காக இருக்கட்டும், அடிடாஸாக இருக்கட்டும், ஸ்கெச்சஸ் இருக்கட்டும், எல்லாமே நான் எல்லாம் வாங்கி போட்டது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஷூஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒயிட் கலர் தான் இப்போலாம் சோல் இருக்குது. என்ன அளவுக்கு தான் அப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. அது என்ன அதனால் இப்போ நம்ம போட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அழுக்காகுது. அது நம்மளோட போட்டே பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி வாங்கின ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷூஸ் நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே அது ஒயிட் கலரில் இருக்கும் அந்த சோல், அதாவது இந்த பார்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பிரச்சனை தான். அது என்னென்னா அந்த பேட்ச் தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அட்லீஸ்ட் இதுலையாவது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஃபுல் பிளாக் கொடுக்கலாம். அது ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னே தெரியல கைஸ். ஒருவேளை இந்த மாதிரி ஃபோமில் வந்து பிளாக் வராதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஷூ அன்பாக்சிங். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர் அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் ராஜீவ். பை.